தமிழகத்தையே கிட்டத்தட்ட உலுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். சமூக செயற்பாட்டாளர் திரு ஜகபர் சாலி அவர்களின் கொலை. துரைமுருகனுடைய நேரடி தாக்குதல் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஏன் டிஐஜி போய் அங்க பார்க்கல? இந்த சஸ்பென்ஷன் டிஐஜி கொடுத்திருக்காரு, அந்த ஃபேமிலி போய் பார்த்தாங்களா? அவர் இன்ஸ்டால சோஷியல் மீடியால பிஸியா இருக்காரு. அவர் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய எஸ்பி அவர் சாரி இப்போ டிஐஜி ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் he has to take grips over the police department. I'm sorry, this particular case நல்ல எடுத்துக்காட்டு. உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது சட்டத்தின் ஆட்சிக்கு என்பது இந்த கீழே இருக்கக்கூடியவர்கள் உங்க மூஞ்சியில பூசியிருக்காங்க எல்லாத்தையும். அந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இந்த மாஃபியாவுக்கும் முழுமையான ஒரு உறவு இருக்கு, பண ரீதியான உறவு இருக்கு என்று நான் பகிரங்கமாக கூற விரும்புகிறேன். அன்னைக்கு 18ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் பாடி அங்கிருந்து நேராக எடுத்துட்டு போறாங்க திருமயத்தில் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். திருமயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த பாடியை மார்ச்சுரியில் எப்படி வாங்கினாங்க? எந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு வாங்கினாங்க? 17ஆம் தேதி அந்த மார்ச்சுரிக்கு பாடி வருது விதவுட் அன் எஃப்ஐஆர். அவர் குழந்தைய நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு, 2 பிள்ளைங்களோட நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு அவர் ஊர்லேருந்து இன்னொரு காரைக்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு குடும்பத்தை செட்டப் பண்ணி ட்ரைனிங்காக அந்த நீட் கோச்சிங்காக உட்கார வச்சிருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்ட சூழலில் இருக்காங்க பாருங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. தமிழகத்தையே கிட்டத்தட்ட உலுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். சமூக செயற்பாட்டாளர் திரு ஜகபர் சாலி அவர்களின் கொலை. அந்த கொலை தொடக்கத்தில் விபத்து என்று அறியப்பட்டு காவல்துறையினர் அதை சந்தேகத்திற்குரிய மரணமாக பதிவு செய்வதற்கே கடும் போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது. அப்படி சந்தேகத்திற்குரிய மரணம் என்று அது பதிவு செய்யப்பட்ட பிறகு அது கொலை என்று கண்டறியப்பட்டு பின்னர் அது சம்பந்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் கிட்டத்தட்ட தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். என்ன காரணம் என்றால், இந்த இயற்கை சீரழிவுக்கு எதிராக, சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக தொடர்ந்து ஆங்காங்கே அச்சம் இல்லாமல் ஒரு சிலர் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி குரல் கொடுத்து வந்தவர்களில் திரு ஜகபர் சாலியும் ஒருவர். அவர் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு மனு அனுப்புகிறார், காவல்துறைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் புகார் அனுப்புகிறார் என்ற காரணத்தால் அந்த குவாரியை நடத்தியவர்கள் லாரி ஏற்றி அவரை கொலை செய்துவிட்டு அதை விபத்து போல ஒரு நபரை போய் காவல்துறையில் சரண்டராக கூட பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான அச்சமூட்டும் சூழல் நிலவுகிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த விவகாரத்தை கையில் எடுத்து மிக கடுமையாக இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து பேசி வரும் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிஃபன் அவர்கள் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது குறித்து நம்மிடம் பேச இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நான் தொடக்கத்தில் சொல்லிடுறேன், திரு ஜகபர் சாலி அவர்களோட கொலை அச்சமூட்டுவதாக இருக்கிறது. நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். இந்த பொய் வழக்கு போகிறது இதெல்லாம் நீங்களும் பல வருடங்களாக உங்களோட கெரியரில் பார்த்துருப்பீங்க. இந்த லாரி ஏற்றி கொலை பண்ணுறதெல்லாம் வட இந்தியாவில் நடக்கும். இன்றைக்கி தமிழகத்தில் சாதாரணமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழல் ரொம்ப அச்சமூட்டும் சூழலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனோன்னா, அவர் திரு ஜகபர் சாலி அவர்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் மனிதர்னு கூட சொல்ல முடியாது. அவர் ஒரு அரசியல் கட்சி பின்புலம் கொண்டவர். ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரையே லாரி ஏற்றி இந்த மாதிரி எளிதாக கொலை செய்கிற அளவுக்கு துணிந்திருக்கிறார்கள்ன்றது ரொம்ப அச்சமூட்டுறதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குவாரி இது தொடர்பாகலாம் ரொம்ப டீப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஜகபர் சாலி விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, போலீஸோட அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். இது சம்பந்தமாக பேசுவது, நம்ம 2 பேரும் உரையாடுவது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். காரணம், நம்ம ஒரு சமூக செயல்பாட்டாளராக அவரை பார்க்கல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற ஒரு மனித உரிமை காப்பாளர் தான் ஜகபர் அலி. அவர் என்னை பொறுத்தவரை இந்த தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியில் உறுப்பினர். எஸ் சார். எதிர்க்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர். அதனால் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு தைரியம் இருக்கின்றதான் இதை எடுத்து காட்டுகிறது. இட்ஸ் சேலஞ்ச் ஆன் தி ஆப்போசிஷன் பார்ட்டி பை ஃபோர்ஸஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. இப்படி தான் நான் பார்க்குறது. ஆனால் இது 25இல் நடந்த சம்பவமாக மட்டும் நான் பார்க்க விரும்பவில்லை. இதனுடைய அறிகுறிகள் படிப்படியாக 22லேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதே இல்லை அவர் மேலே இல்லை, இன்னொரு இதே போன்று கரூரில் குவாரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஜெகநாதனை. இதே போல் ஒரு ஆக்சிடென்ட் தான், செட்டப் ஆக்சிடென்ட். இங்கே ஆக்சிடென்ட் ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் நேற்று இரவு தான் கிடச்சிது. அதனால் இப்போ நாங்கள் டயர் மார்க்ஸ் இருக்குன்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அங்கே அது கூட கிடையாது, பரவாயில்ல. பட் சேம் மெத்தடாலஜி வாஸ் இன் கரூர். குவாரிகளை சார்ந்து பேசுகின்ற தனிநபர்களை நாங்கள் ஆக்சிடென்ட் என்று தீர்த்து விடுவோம். ஆக்சிடென்ட் என்று தீர்க்காமல் அவனை தூக்கி உள்ளார போட்டிருந்தாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பள்ளத்தில் போய் அவர் விழுந்திருப்பார். அது இன்னும் இன்னும் கேட்கறதுக்கு ஆளே இருக்காது.
ஸோ ஜகபர் அலி வந்து ஒரு விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த காரணத்தினால, அவர் சார்ந்து இருக்கிறது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால, சமூகம் நின்றதின் காரணமாக தான் இதுக்கு இறுதியாக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு 17ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு 2:20க்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவம் எஃப்ஐஆர் வந்து 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு தான் ரெஜிஸ்டர் ஆகுது. இத்தனைக்கும் இவர்கள்லாம் போராடிய பிறகுதான் ரெஜிஸ்டர் ஆகுது. அதுவும் என்ன ஒரு 194 இப்போ புது பிஎன்எஸ்எஸ்ல வந்து 194 பழைய 174ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. சந்தேகத்துக்குரிய மரணம் என்று பதிவு செய்வதற்கே இவ்வளவு தாமதம் என்றால் காவல்துறையுடைய ஒரு கேவலமான நிலை என்னன்றது நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, இது வந்து அன்னைக்கு 18ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் பாடி அங்கேருந்து நேராக எடுத்துகிட்டு போகிறாங்க திருமயத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. திருமயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த பாடியை மார்ச்சுரியில் எப்படி வாங்கினாங்க? எந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு வாங்கினாங்க? 17ஆம் தேதி அந்த மார்ச்சுரிக்கு பாடி வருது விதவுட் அன் எஃப்ஐஆர். தமிழகத்தினுடைய மருத்துவமனைகளில் இப்போ பாடிஸ் வந்தால் எஃப்ஐஆர் இல்லாமல் வாங்குறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுதான் காட்டுது மருத்துவத்துறையும் காவல்துறையும் எப்படி இணைந்து சட்டத்துக்கு புறம்பாக செயல்களில் சதி செய்ய தயாராக இருக்கிறார்ன்றதான் இந்த செயல்கள் காட்டுகிறது. சரி, 18ஆம் தேதி வரை அந்த பாடி அங்கே இருக்க, அந்த மார்ச்சுரியில் ஃப்ரீசர் இருக்க அந்த பாடி வைக்க உனக்கு இன்னும் எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் ஆகலை. எஃப்ஐஆர் எப்போ ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியாது. பாடியை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, பாடி வைக்க ஃப்ரீசர் இருக்கா? கிடையாது. அந்த சிஎம்ஓடைய முதல் வேலை என்ன இருந்திருக்கும்? எங்கள் மார்ச்சுரி இருக்குங்க, ஆனால் எங்களுக்கு ஃப்ரீசர் கிடையாது. 20 கிலோமீட்டர் தூரத்தில் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு போகன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அந்த சிஎம்ஓக்கு? யார் தடுத்தார்கள் அவர்களை? அங்கே யார் எஸ்பியாக இருந்தா? அவர்கள் தான் தடுத்து இருக்கணும். யார் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தா? அவங்க தானே இன்டர்வியூன் பண்ணியிருக்கணும். உயர் காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட அதிகாரிகளும் இதில் தலையீடு செய்ய நேரடியாக சரியான பாகம் ஆன் த சைட் ஆஃப் லா இன்டர்வியூன் பண்ணதுக்கு தயாரில்லை. 11 மணிக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிற்பாடு 4:30 மணிக்கு 18ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்குது. 4:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 4:30 மணிக்கு செய்யலாம். அவசரத்தை சொல்லணும்ல. போஸ்ட்மார்ட்டத்தில் எங்கேயுமே நோ ரீசன்ஸ் ஆர் கிவன் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் வந்து 4:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அனுமதி கிடைச்சிருக்குன்றதுக்கு நோ ரெக்கார்ட் ஹஸ் பீன் கிவன். ஏன் டிலேன்றதையும் ரெக்கார்ட் பண்ணல. நோ டிலே, நாட் ரெக்கார்டட். ஃப்ரீசருக்கு பணம் கொடுத்தது யாரு? அலி ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லி, குட்டி ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லி அங்கே திருமயத்தில் இருக்குது. அந்த குட்டி ஆம்புலன்ஸில் போய் ஃபேமிலி போய் ஒரு ஃப்ரீசரை காசு கொடுத்து வாடகைக்கு எடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்டர் ஷுட் புட் இஸ் ஹெட் டவுன் இன் ஷேம். நான் வந்து பெருமைப்படுறேன், அரசு மருத்துவமனைகளை பற்றி பெருமைப்படுகிறேன். பல விஷயங்கள் இப்போ முன்னேறி இருக்கு. ஆனால் திருமயத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் நீ மார்ச்சுரின்றது அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது. அவங்க ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இந்த ஹாஸ்பிட்டல்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மார்ச்சுரி இஸ் நாட் தேர். அந்த மார்ச்சுரியில் ஃப்ரீசர் கிடையாது. அப்போ ஃப்ரீசர் இல்லாத ஒரு மார்ச்சுரியில் எதுக்கு அந்த பாடியை வச்சாங்க? ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? இது என்ன ஒரு எஸ்பிக்கு தெரியாமல் நடந்திருக்கா? வாய்ப்பு இல்லைங்க சார். எனக்கு எஸ்பிக்கு தெரியல, டிஐஜிக்கு தெரியாமல் இருந்ததா? எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது சார். என்னென்னா, இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு டெத்ஸ் நடந்துச்சுன்னா, ஆஸ் யூ பாயிண்டட் அவுட், எஃப்ஐஆர் இல்லாமல் நீங்கள் பாடியை வாங்கக்கூடாது. இங்கே இந்த ஃப்ரீசர் ஃபெசிலிட்டி இல்லைன்றது அந்த சிஎம்ஓக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தெரியும். நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள், டிலே பண்ணுங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அட்லீஸ்ட் ப்ரிசர்வ் த பாடின்றதுக்காக இது புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இதை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சிஎம்ஓ சொல்லியிருக்கணும், ஆர் அந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கணும். ப்ரிசர்வ் பண்ணணும். நீங்கள் எஃப்ஐஆர் போடுறது பின்னாடி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பாடியை பாதுகாக்கணும். ஏன் போஸ்ட்மார்ட்டத்தில் டிலே ஆர் பாடி கொஞ்சம் டிகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஏன் இதுன்றதை சம்படி வில் ஆன்சர் இன் ஃபியூச்சர். இதை ஏன் திருமயத்துக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதுங்க சார்? திருமயத்துக்கு அனுப்பியதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து வரைக்கும் இதை வேற ஏதோ வழியில் நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கான்றதான் பார்த்துருக்காரு. அது இன்ஸ்பெக்டருடைய குணசேகரன் இப்போ சஸ்பெண்ட் ஆகிருக்கார். குணசேகரனை மட்டும் நான் இங்கே குற்றம் சொல்லி தப்பிச்சிட முடியாது. குணசேகரன் இஸ் ஒன்லி அன் இன்ஸ்பெக்டர். திருமயத்தில் டிஎஸ்பி கிடையாதா? புதுக்கோட்டையில் எஸ்பி கிடையாதா? திருச்சியில் டிஐஜி கிடையாதா? ரேஞ்ச் டிஐஜி இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அங்கே ரேஞ்சோடைய ஐஜி வேற இல்லையா? எப்படி ஓடுது? ஜோனுடைய ஐஜி இருக்காரு சார். எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு டெத்து நடந்தால் உடனே ஐஜியோடைய நாலேஜுக்கு வரும், டிஐஜியோடைய நாலேஜுக்கு வரும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வென்ட் ஃப்ரம் தி ஐஜி? வாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வென்ட் ஃப்ரம் தி டிஐஜி?
இன்னைக்கு டிஐஜி வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். எப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்க? ஹியூ அண்ட் கிரை வந்த பிற்பாடு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பாடியை வந்து ஹாஸ்பிட்டலில் எப்படி எடுத்தார்கள் என்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பதில் சொல்ல தயாராக இருக்காங்களா? ஹெல்த் மினிஸ்டர் பதில் சொல்ல தயாராக இருக்காங்களா? இப்படி தான் ஒவ்வொன்றா பண்ண போகிறீங்களா நீங்கள்? ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க போகுது. அந்த பாடிஸ் அப்படியே அனாதியாக மார்ச்சோரிஸில் இருக்க போது. எங்கள் தமிழகத்தில் 37 மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நாங்கள் பீத்திக்கிட்டு இருக்க போகிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பாடிஸ்லாம் வராது. இவ்வளோ ஹியூ அண்ட் கிரை வந்த பிற்பாடு, இவ்வளோ ஹியூ அண்ட் கிரை எதுக்கு வருது? நீ எஃப்ஐஆர் போடலேன்றதுக்கு வருது. அதை பார்த்துக்கிட்டு ஒரு எஸ்பி, யூ டோன்ட் ஈவன் டைரக்ட் யுவர் subordinate officers to take it there. I clearly say SP is hand in gloves in this matter. Whoever is the SP. SP is hand in gloves and the supervisory officer DIG has to answer. It's a clear case how the police, how the collectors, how superior officers are functioning. கீழே இருக்கக்கூடியவங்கள பலிகேடாக்கிடுவாங்க. அந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இந்த மாஃபியாவுக்கும் முழுமையான ஒரு உறவு இருக்குது, பண ரீதியான உறவு இருக்குது என்று நான் பகிரங்கமாக கூற விரும்புகிறேன். இப்போ இந்த திரு ஜகபர் அலி அவர்கள் சுமத்தி இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத குவாரிகள் தொடர்பான குற்றச்சாட்டை வந்து போன வாரம் திரு ஜகபர் அலி சுமத்தி இருக்க முடியாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இல்லீகல் குவாரிங் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இல்லீகல் குவாரிங்ன்றது வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸோட நாலேஜ் இல்லாமல் நடக்க முடியாது. நீங்கள் ஏன்னா எதை குவாரி பண்ணிங்கனாலும் யூ ஹவ் டு டிரான்ஸ்போர்ட் இட். ரோட்டில் வந்து வண்டிகள் அதை எடுத்துக்கிட்டு அந்த கல், ஆறு, மணல் இதை எடுத்துக்கிட்டு அந்த வாகனங்கள் செல்லும்போது காவல்துறையின் பார்வை இல்லாமல் அது செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஜகபர் அலின்ற ஒரு ஆள் வந்து கத்திட்டு இருக்கிறாரு, அது என்னதான் நடக்குது அங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்று ஏன் இந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட மறுத்ததுன்றது ஒரு கேள்வியாக எழுகிறது. ஏற்கனவே நம்ம பேசிய இந்த விஷயம் தொடர்பாக கூடுதலாக எழக்கூடிய இன்னொரு கேள்வி, இது ஒரு திருமயம் என்பது ஒரு சாதாரண ஒரு ஊராக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய தொகுதி என்பதால் அதிகாரிகள் எப்போவுமே மினிஸ்டர் தொகுதினா கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் அந்த சொந்தக்காரன் வந்து மந்திரிக்கு ஃபோன் பண்ணானா பிரச்சனையாகும். ஸோ கூடுதலான கவனத்தை இவர்கள் செலுத்தியிருக்க வேண்டும். குறிப்பாக சட்டத்துறை அமைச்சரின் தொகுதியாக இருந்தும் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருந்ததற்கு, இந்த அதிகாரிகள் இவ்வளவு மெத்தனமாக இருந்ததற்கு ஆளுங்கட்சியின் ஆசி இருந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இன்னும் ஒரு கட்டம், இன்னும் ஒரு கேள்வி சேர்த்து நான் போட்டு சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். ஜவஹர் அலி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜவஹர் அலி ஃபேக்ட்ஸை கேதர் பண்ணியிருக்காரு. ஜவஹர் அலி குவான்டிட்டிஸை குறிப்பிடுகிறார். 2023 ஒரு பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சில் ஃபைல் பண்ணி 15th of September 2023 ஜஸ்டிஸ் எஸ்எஸ் சுந்தர் பெஞ்சில் ஆர்டர் வாங்குறார். 23 செப்டம்பர் அந்த ஆர்டரில் வந்து ஜஸ்டிஸ் எஸ்எஸ் சுந்தர் பெஞ்ச், ஐ ஃபர்கெட் ஹூ சாட் அலாங், பரத் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. அந்த பெஞ்சில் அவங்க வந்து ஆல் இல்லீகல் குவாரிங் டு இமீடியட்லி பி ஸ்டாப்ட் என்ற ஒரு ஆணை இடுகிறார்கள். சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா குவாரிஸையும் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு கட்டளை இடுகிறார்கள். இந்த ஆர்ஆர் குரூப் இருக்குது பார்த்துங்க, ராசு அண்ட் ராமையா குரூப் இருக்கு பாருங்க, இவங்களுடைய லாஸ்ட் அஃபிஷியல் லைசன்ஸ் got over on 15th of November 2023, if my memory serves right, 15th November 2023. அப்புறம் தான் அவனுக்கு லைசன்ஸ் கிடையாது. கோர்ட் ஆர்டர் 15th of September 2023 வந்துருச்சு. நான் கேட்குறேன், இட் இஸ் நாட் ஓன்லி ஜவஹர் அலி சார்ந்த விஷயம். இப்போ நீதிமன்ற ஆணையை கூட நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோன்னு சட்ட அமைச்சருடைய தொகுதியில் சொல்கிறாங்க. அப்போ சட்ட அமைச்சரை தாண்டி ஒரு அமைச்சருக்கு அங்கே ஆளுமை இருக்குன்றதை நான் குற்றம் சாட்டுகிறேன். சட்ட அமைச்சருடைய சொந்த கிராமத்தில் அதே 23 நான் வந்து ஒரு ஆணை வாங்க வேண்டியது இருக்கு 2 குவாரிஸ் நிப்பாட்டுறதுக்கு சொந்த கிராமத்தில். அப்போ தலையீடுகள் வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்துட்டு இருந்தது. யார் அந்த இடம்? இந்த தமிழக அரசினுடைய கேபினெட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய, இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மந்திரி, நம்ம வேலூர் மாவட்டத்தை சார்ந்த துரைமுருகனுடைய நேரடி தாக்குதல் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஐ எம் நாட் வாண்டிங் டு மின்ஸ் வேர்ட்ஸ் ஹியர். அது தப்பு. சும்மா ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் ஏதோ தவறாக இருக்காரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தவறாக இருக்கான்னு மட்டும் சொல்லவில்லை. கேபினெட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதில் தலையீடு இல்லாமல் கீழே விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி லா மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டிடியூன்சின்றது மட்டும் இல்லை, இது வந்து ஹைகோர்ட் ஆர்டர் கூட நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் என்று
நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு 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 ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்றதா குற்றச்சாட்டு சொல்கிறேன். அப்படி இருந்தும் இந்த இது இது இந்த கொடூர சம்பவம், ஒரு ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரி கில்டு, சிஎம் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கார் இன்னைக்கு வரைக்கும்? ஏன் சிஎம் பேச மாட்டுறாரு? மதுரை வரைக்கும் வந்திருக்காரு நேற்று, நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காரு, அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நீங்கள் ஏன் உடனடியாக அது சம்பந்தமாக யாரையாவது கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கவில்லை? அந்த குடும்பத்தை போய் என் சார்பாக போய் பாருன்னு சொல்லி யாரும் கேட்கல. ஏன் ஒரு மினிஸ்டர் அங்கே போய் பார்க்கல? அவர் தொகுதி சார், அவர் தொகுதி தானே. ஏன் டிஐஜி போய் அங்கே பார்க்கல? இந்த சஸ்பென்ஷன் டிஐஜி கொடுத்துருக்காரு, அந்த ஃபேமிலி போய் பார்த்தாங்களா? அவர் இன்ஸ்டால சோஷியல் மீடியாவில் பிஸியாக அவர் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய எஸ்பி அவர் இப்போ டிஐஜி ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் எதை சொல்ல வரேன்னா, நேரடியாக நோபடி கேர்டு ஃபார் சச் அ பர்சன். இதுதான் சமூக நீதி ஆட்சியான்னு நான் கேட்குறேன். தவறுகள் நடக்கும், எல்லா ஆட்சிகளையும் நடக்கும். தவறுகள் நடந்த பிற்பாடு குட் கவர்னன்ஸ் இஸ் இமீடியட்லி ரஷிங் சம்படி தேர். உனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்புங்க, ஜியாலஜி அண்ட் மைன்ஸோடைய செக்ரட்டரி அங்கே அனுப்புங்க, என்ன நடந்ததுன்னு உடனே போய் பாருங்கன்னு சொல்லுங்கள். யாருமே மேலேருந்து வரலைங்க, பொலிட்டிக்கலாக யாரும் வரல, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாரும் வரல. வாட் டு த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? ஏதோ நஷ்டீடு நான் உடனே கொடுக்குறேன்னாச்சும் அனௌன்ஸ் பண்ணுங்க, அதையுமே நீங்கள் செய்யணும். ஏதோ ஒன்று அவங்க ஃபேமிலியோட நான் இருக்கிறேன், ஐ ஹவ் டேக்கன் காக்னிசன்ஸ் ஆஃப் இட். ஒன்றுமே கிடையாது. சிபிசிஐடிக்கு மாத்திரேன்னு சொன்னது தவிர வேற ஒரு வார்த்தை அங்கேருந்து வரல. அதுவும் சிபிசிஐடிக்கு நேற்று இரவு தான் மாறி இருக்கு, நேற்று மாலை தான் மாறி இருக்கு. ஸோ இதில் டோட்டல் இன்டிஃபரன்ஸ் நாட் ஓன்லி பை அஃபிஷியல்ஸ் டு ஹைகோர்ட் ஆர்டர்னு சொல்கிறேன் நான். அப்போ நான் ஹைகோர்ட்டை மதிக்காத ஒரு மாவட்டமாக, ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போட்டாலும் இந்த மாஃபியா செயல்படும் என்று ஹைகோர்ட்டுக்கு சவால் விடுகின்ற ஒரு மாஃபியா தான் இதுன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு ரிப்ளை யார் கொடுக்கணும்? என்னை பொறுத்தவரை எங்களை போன்றவர்கள் தான் இதை பேசிக்கொண்டு இருப்போம் என்ற சரித்திரம் மாற வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. நீதிமன்றம் தான் தன்னுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் 2 வார்த்தை நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறோம்னா உடனே நீதிமன்றம் உடனடியாக தன்னுடைய மாண்பை காப்பாற்றுவதற்கு செயல்படுகின்ற நீதிமன்றம். உங்களுடைய ஆணையை கடைபிடிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார்கள். உங்களுடைய ஆணையை கடைபிடிக்க மாட்டேன் என்று இல்லை மட்டுமல்ல, யார் உங்களிடம் வந்தார்களோ, எந்த நபர் மனுதாரராக வந்தாரோ, எந்த என்வாயரன்மெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர் நீதிமன்றத்தை நம்பி வந்தாரோ அவரை நான் கொலை செய்ய தயங்க மாட்டேன் என்று தான் இப்போ காட்டியிருக்காங்க. இப்போ யார் முன்னாடி வரணும்? சுமோட்டோ கண்டிப்பா எடுக்கணும். நாட் ஃபார் ஜவஹர் அலி, ஃபார் ப்ரொடெக்டிங் தி டிக்னிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் தி கோர்ட் அண்ட் ரூல் ஆஃப் லா அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த கோர்ட். இல்லைனா மக்கள் இன்னும் நீதிமன்றத்தை நம்ப மாட்டார்கள். மக்கள் சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அவங்க கேட்பாங்க, திருப்பி அந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்பார்கள், ஜவஹர் அலி இறந்தாரே, ஜவஹர் அலி சம்பந்தமாக நீங்கள் ஒரு அருமையான ஆணை கொடுத்தீங்களே, அந்த ஆணையை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு வருஷம் 850 கோடி நஷ்டஈடு இந்த ஸ்டேட்டுக்கு உண்டாக்கிட்டு ஒருத்தன் இவ்வளோ தைரியமாக ஒருத்தனை கொலை செய்ய தயாராக இருக்காங்க, நீங்கள் ஏன் அமைதி காத்தீர்கள், 10 நாள் அமைதி காத்துட்டீங்களே என்றுதான் பொதுமக்கள் பேசி கொண்டிருப்பார்கள். நான் கேட்குறேன், இது நாட் ஒன்லி சிட்டிங் ஜட்ஜஸ், லீகல் எய்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? வாட் டிட் ஜவஹர் அலி டூ? ஜவஹர் அலி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று செயல்பட்டவர். திருமயத்தில் லீகல் எய்ட் கிடையாதா? புதுக்கோட்டையில் லீகல் எய்ட் கிடையாதா? ஹைகோர்ட்டுடைய லீகல் சர்வீசஸ் கமிட்டியில் லீகல் எய்ட் கிடையாதா? வெவ்வேறு துறைகள் செயல்படுவதற்கு தயார் நிலையில் இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் வைஸ் லீகல் எய்டை பற்றி பேசணும்னா இவ்வளோ பேசுவோம். நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நாங்கள் பாதிக்கப்படுபவர்களுக்கு துடித்து கொண்டு இருக்கிறோம்ன்றாங்க. இப்போ துடித்துட்டு போங்க ஜவஹர் அலி வீட்டுக்கு. this is the time the judiciary has to rise to the occasion. இதான் நான் சொல்ல வரேன். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம், மரியம் அவங்களுடைய மனைவி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அவங்க குடும்பம் போகிறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது, செகண்டரி. Judiciary has to do it because this was a judicial order which has not been obeyed. Not for 1 month, not for 1 year, for 1 year and 4 months now. சார், இப்போது இந்த குவாரியை எதிர்த்து போராடிய திரு ஜகபர் அலிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, விரிவாக இதை பற்றி சொன்னீங்க. அண்ட் சட்டத்துறை அமைச்சரோட தொகுதியிலேயே நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஒரு போக்கை இந்த நிர்வாகம் கடைபிடிக்கிறதுன்னு சொன்னீங்க. சார், இது இது ஓவரால் ராட் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம் நான் அது கேட்குறேன்னா, வட இந்தியாவில் இந்த மாதிரி இந்த ஆர்டிஐ போடுறவங்க இவங்களெல்லாம் போய் சுடுவாங்க, இது மாதிரி ஏற்றி கொள்வாங்க, அதிகாரிகளே கொலை செய்யும் சம்பவங்களை வட இந்தியாவில் பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
தமிழகத்தில் அதிகபட்சம் பொய் கேஸ் போட்டு உள்ளே போடுவாங்க, ஆர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டை காலி பண்ண சொல்லி தொல்லை கொடுப்பாங்க நிர்வாகம். இதோட முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் 2 சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு, 2 ஆண்டுகளில் நடந்திருக்குன்றது திரு ஜெகநாதன் மட்டும் தான் கூறினேன். என்ன இருக்கு? 2 மட்டும் தான் கூறியிருக்கேன். இருக்கு. இப்போ இந்த சட்டவிரோத செயல்களை செய்பவர்கள் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இருக்கிறோம் என்பதையும் தாண்டி கொலை செய்யும் அளவுக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நிர்வாகத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ அச்சம் இல்லாமல் அச்சம் விலகிவிட்டது என்று நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பாங்க. The open, see the police force is in the hands of none other than the chief minister. Yes sir. None other than that. இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு, ரிப்பப்ளிக் டே பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க நகரத்தில் கொடுத்துருக்காருன்னு. எந்த போலீஸ் ஸ்டேஷனை துடிச்சிட்டே இருந்தேன் கண்டுபிடிக்க. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் 2019 ஒரு கஸ்டோடியல் டெத் ஆஃப் அ மைனர் நடந்ததோ, ரொம்ப சிரமப்பட்டு அதில் ஆணை பெற்று ஒரு 20 லட்ச ரூபா நஷ்டஈடு வாங்கினார்களோ, எந்த இன்ஸ்பெக்டர் மேலே இன்னும் ட்ரையல் முடியலையோ, இன்னும் இங்கே 5th அடிஷனல் கோர்ட்டில் ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கோ, அந்த எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்றைக்கி அவார்டு கொடுத்துருக்காங்க. இது யாரும் எந்த போலீஸும் எங்கள் கமிஷனர் உட்பட வார்ன் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்க, மதுரையை செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, வேறு யாரும் பேசாட்டாலும் அந்த மதுரையில் ஒரு ஆள் பேசுவான். நீங்கள் கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவார்டு கொடுக்குறீங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியாச்சும் 3 சிசிடிவி கேமரா மட்டும்தான் இருக்குது என்று உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் கூறியிருக்கீங்க, ஆர்டிஐயில் கூறியிருக்கீங்க. அந்த குறைந்தபட்ச அந்த சிசிடிவி கேமரா வச்சு நம்ம கொஞ்சம் உயர்த்திக்குவோம். ஏன்னா தமிழகம் ஃபுல்லாக மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷன் பார்க்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? எவ்ரி வெராண்டா, every police room, every sub-inspector's room, every inspector's room, except the toilets, upstairs and downstairs, should have CCTV camera 24 hours, 18 months, audio and video ன்னு சொல்லியிருக்காங்க. Front of the police station, back of the police station, poster இருக்கணும்னு எஸ்எஸ் காலனியில் இருக்கா? நீ எப்படி அவார்டு கொடுத்தீங்க? நேற்று மதுரைக்கு வந்தீங்களே, நீங்கள் கொடுத்த எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனை ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து போய் பார்த்துருக்கலாமே. நம்ம கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் சரியான போலீஸ் ஸ்டேஷனானு. யாரை ஏமாற்றுகிறார்கள்? உங்களை ஒரு கோஷ்டி உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஏமாற்றுகிறது. அதனால தான் உங்களுக்கு உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எந்த கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடையாது என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். நான் மதுரை சார்ந்தவன். என் நகரத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா யோசிக்க வேணாம். அதுக்கு முன்னாடி அந்த நபர் தான் இந்த போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார் என்றால், நீங்கள் எத்தனை போலீஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணியிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க, மார்னிங் நூன்ஸ் மீல் ஸ்கீமை போய் பார்த்துருக்கீங்க, வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ்க்காக வெவ்வேறு இடங்கள் போயிருக்கீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு நாள் ஒரு சிறைக்கு சென்றிருக்கீங்களா? நீங்கள் சிறையில் இருந்த நாட்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. தயவு செய்து சிறைகளுக்கு செல்லுங்கள். சிறையில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்கிறது காக்கி போட்டவருடைய கண்ணீரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு பீடி உள்ளே வந்தால், அப்போ உள்ளே பீடி எப்படி வருது என்று கேட்கிறார்கள். நான் சொல்கிறது வெளியே இருந்து பேசுபவர்கள் கிடையாது. ஆன்டி கஞ்சா சார்ந்து இருக்கக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் பேசுறதில்ல. அக்கறையோடு நேர்மையாக காக்கி சட்டை போட்டு அங்கே வார்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற வெவ்வேறு சிறைகளில் அவர்கள் பேசுவதின் காரணமாக பலியாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? உள்ளே பிரிசனர்ஸ்க்கு வருகின்ற பொருட்கள் இருக்கு பாருங்க, பிஸ்கட் என்ற ஆஸ்பெக்டில் பீடி உள்ளார வரும். அவங்க சொல்கிறாங்க, உள்ள பீடி அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் அங்கே ஸ்மோக்கிங் இருக்காது, ஏன் அங்கே கஞ்சா இருக்காதுன்னு கேட்குறாங்க. பழி வாங்குறது யார் பழி வாங்கப்படுகிறார்? அந்த வார்டர்ஸ் தான் பழி வாங்கப்படுகிறார்கள். மேலே இருக்கக்கூடியவங்க நிம்மதியாக இருக்காங்க. மேலே இருக்கக்கூடியவங்க இந்த 1 கோடி ஊழலில் மாட்டிக்குவாங்க. நம்ம எஸ்எம் சுப்ரமணியம் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த 1 கோடி ரூபா சமாச்சாரத்தில் இருப்பாங்க. கீழே இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த பீடியிலிருந்து வர்ற ஸ்மோக்கை உள்வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லா நோயும் வருது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால கடைசியில் சஸ்பெண்ட் ஆகுறது அவன் தான், டிஸ்மிஸ் ஆகுறது அவன் தான். அதனால் காக்கி சட்டைக்கு சார்ந்து இருக்கக்கூடிய துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், he has to take grips over the police department. I'm sorry, this particular case நல்ல எடுத்துக்காட்டு. உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது சட்டத்தின் ஆட்சிக்கு என்பது இந்த கீழே இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூஞ்சியில் பூசியிருக்காங்க எல்லாத்தையும். சார், நீங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மனித உரிமை தளத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். ஆஃப் லேட் ஒரு ட்ரெண்டு தொடங்கியிருக்கு தமிழகத்தில் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஒரு கிரேவ் கிரைம் நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் ஆர் ஒரு செக்ஷுவல் அசால்ட்டு, இது போன்ற குற்றச்செயல்கள் நடக்கும்போது அது தொடர்பான செய்திகள் வந்த உடனே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள்
கைது செய்யப்படும் போது இன்வேர்பிலி அவர்களுடைய கைகளும் கால்களும் பேண்டேஜ் போடப்பட்டு உடைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதை பார்த்திருப்பீர்கள். என்கவுண்டருக்கு பின்னாடி நான் தனியாக வரேன். ரிமாண்ட் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட்ஸ் கிட்ட இன்வேர்பிலி தப்பிச்சு போக முயற்சி பண்ணார், விழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிறையில் 6 மாதங்கள் சிறையில் இருந்தேன். 6 மாதத்தில் அட்மிஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார், பல பேர் இங்கே இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. இங்கே இன்வேரிபிளி இங்கே மற்றும் இங்கே உடஞ்சிருக்கும். நான் சொல்கிறது 1 or 2 கேசஸ் இல்லை, மல்டிபிள் கேசஸ். ஃபுல்லி பிலீவ் இட். இதை ஜுடிஷியரி வேடிக்கை பார்த்துட்ருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மக்கள்கிட்ட ஒரு ஜெனரல் அக்செப்டபிலிட்டி இதுக்காக வந்துருச்சோன்ட்டு நான் அச்சப்படுகிறேன் சார். குறிப்பாக சமீபத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தை நம்ம பார்த்தோம். தமிழகமே வேடிக்கை பார்த்த உற்று நோக்கிய வழக்கு அது. அதில் சம்மந்தப்பட்ட பிரைம் அக்யூஸ்ட் அந்த ஞானசேகரன்ற கையும் காலையும் உடச்சி கூட்டிகிட்டு வராங்க சார். ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் ஏன் ஒரு கைகால் உடஞ்சிருக்குன்னு கேட்குறாரு சார். தப்பிச்சு போக முயற்சி பண்ணா நன் அதர் தன் தி அட்வொகேட் ஜெனரல் சேஸ் இட் வாஸ் கிளாஸ்ட் ஓவர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரெண்டை? ஏன்னா நீங்கள் கடுமையாக இது மாதிரியான டார்ச்சர், கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் வயலன்ஸுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சொசைட்டியே பரவாயில்ல, கை காலை உடச்சா பரவாயில்லன்ற லெவலுக்கு வந்துருச்சா? இது நாம ஆயிடுச்சா? சொசைட்டி இதை நாம தான் எடுத்துக்குது. இது ஒரு பக்கம் வச்சுருவோம், சொசைட்டி ஒரு பக்கம் வச்சுருவோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் காவல்துறையை மட்டும் தான் திட்டி பழக்கம். இன்றைக்கி நான் இனிமேல் காவல்துறையை திட்டுறதுக்கு தயாரில்லை. ஏன்னா இட்ஸ் நோ லாங்கர் the police alone who are responsible for this. Every judicial magistrate in this state has the powers of the High Court when it comes to remand time. Yes, sir. அந்த இண்டிவிஜுவலுடைய லிபர்ட்டியை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் இஸ் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவங்க வயசில் சின்ன வயசக்கூடியவர்களாக இருப்பாங்க, அனுபவத்தில் அவ்வளோ அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க. பட் த லிபர்ட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அழுக்கு வேட்டி கட்டினவனாக இருந்தாலும் சரி, அவன் வெள்ளை பேண்ட்டு போட்டுட்டு வர்றவனாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடிஸ் லிபர்ட்டி இஸ் அட் த டிஸ்போசல் ஆஃப் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு டைரக்ஷன்ஸ், சீரியஸ் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி ஹை கோர்ட் வரலைன்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸே டியூன் ஆயிடுறாங்கன்றது நான் இந்த நேரத்தில் ஓப்பனாக சொல்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய, நீங்கள் கொடுத்த எக்ஸாம்பிள்குள்ளேயே நான் போகலை. நீங்கள் கொடுத்த எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. நான் எக்ஸாக்ட்லி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பட் அகெயின் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எனிபடி எக்ஸப்ட் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஏன்னா ஜுடிஷியரி ஹேஸ் டு பி தி வேன்கார்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் லிபர்ட்டி ஆஃப் பீப்புள். போலீஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அது ஜுடிஷியரி பெர்மிட் பண்ணுது. ஒரு 90% டிசேபிள்டு பர்சன், வீல் சேர் பவுண்டு, ஸ்பைனல் கார்டு இன்ஜரி, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் மேல் வழக்கு போடுகிறார்கள். காரணம் அவருடைய வாழ்க்கை குறிக்கோளே அக்சசிபிள், மேக் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் அக்சசிபிள். இவ்வளோதான். ரேம்ப்ஸ் வைங்க, லிஃப்ட்ஸ் வைங்க, அக்சசிபிள் ஆக்குங்க, நாங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளார போக விரும்புகிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அந்த நீதிமன்றத்துக்குள்ளே இது இருக்குது, லிஃப்ட் இருக்குது. வீல் சேரில் லிஃப்ட்டில் போயிடுறாரு. போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு, வெவ்வேறு இடத்துல சரியாக இருக்குது. குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸுக்கு போகணுன்னு நீங்கள் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட பெர்மிஷன் கேட்டால் வரணுன்றாங்க. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்காக அவர் வரார். வரும்போது அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோடைய பிஎஸ்ஓ அவரை பார்த்து டே நொண்டின்றார். இதுதான் நடந்தவர். அசிங்கமான சூழல். அந்த ஒரு வார்த்தை வாஸ் இனஃப் ஃபார் திஸ் மேன் டு லீவ் த பிளேஸ். அவர் அங்கே தகராறு பண்ணல. அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மனசாட்சிக்கு பதில் சொல்லட்டும். He left the place, went to the office of the DSP to complain about that PSO who had called him by this name, which is an offence under the Persons with Disabilities Act. அதுக்கப்புறம் தனியாக வருவோம் 93க்கு. Next day, he goes back to the same, gives the complaint, goes back to the same court. Immediately, a false case is registered. இதே PSO உடனே ஃபோன் பண்ணி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர சொல்லிட்டு, false case is registered. This particular gentleman is arrested. Sir, arrested, wheelchair bound ன்னு சொல்லிட்டேன். அவருக்கு பவுல்ஸை ஆப்ரேட் பண்ணோம்னா வயிற்றை அவர் அழுத்திட்டு பவுல்ஸ் ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்கணும். He appears before a judicial magistrate in an offence that is registered against him by the head clerk of the district court. District court உடைய head clerk ரெஜிஸ்டர் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட்டை. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜராகிறார். மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட்ஸ் ஹிம். உங்கள் அருணீஷ்குமார் வழக்கெல்லாம் எங்கே போச்சு? 7 ஆண்டுக்கு குறைவான தண்டனையில் இருக்கக்கூடியவர்களை ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்ற தீர்ப்பெல்லாம் எங்கே போச்சு?
உங்களுக்கு சாதாரண நான் மறுபடியும் இன்னும் நான் கிரிமினலை பற்றி நீங்கள் எல்லாம் கிரிமினல்ஸ்க்காக செய்கிறோன்றீங்களே, கிரிமினலை பற்றி பேசலை, கால் உடைக்கிற பற்றி நான் பேசலை, ஃபுல் லெக் ஃப்ராக்சர்லாம் நான் பேசலை. நான் வந்து பர்சனல் டிசபிலிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை ரிமாண்ட் பண்ணி சப்ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, நாகர்கோவில் சப்ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. கேன் யூ இமேஜின்? தமிழகத்தில் இந்த ஆட்சியில் அவர் அங்கே சப்ஜெயிலுக்கு போனார். சப்ஜெயிலுக்கு போயிட்டு சப்ஜெயிலில் வந்து வீல் சேரில் தான் போகிறாரு. டாக்டர் வந்தவர் இது சிக்கல் ஆயிரியா, எனக்கு பிரச்சனை ஆயிரும், உனக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லின பிற்பாடு தான் he was taken from that ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவரை வச்சிருந்த வார்டில் வீல் சேரோட டாய்லெட்டுக்கு போக முடியாது. ஸோ அப்பா பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நாள் அவரை தூக்கிட்டு டாய்லெட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. திஸ் இஸ் த இன்சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். விட்டுருங்க, பெயில் வருது, 3 நாளில் பெயில் வருது. குறைந்தபட்சம் அந்த நபருக்கு பெயில் கொடுக்க வேண்டாமா? ஏன்னா பெரிய அஃபென்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறதுக்கு டிஸ்மிஸ்டு சார், டிஸ்மிஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்ட கொண்டு போகிறாங்க அந்த மாவட்டத்தில். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்மிஸஸ் த பெயில். ஹைகோர்ட்டில் வந்து ஹி கெட்ஸ் பெயில். ஹைகோர்ட்டில் வந்து ஹி கெட்ஸ் பெயில். அந்த கேஸில் அவர் உள்ளார் இருக்கும்போது இன்னொரு கேஸை போட்டு விடுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த கேஷ் எடுக்கிறாங்களா, அது பேர் என்ன, ஏடிஎம் மெஷினில் அங்கே ரேம்ப் கிடையாது, படிக்கட்டு இருக்குன்னு சொல்லி சுத்தியல் எடுத்து படிக்கட்டை உடைச்சாராம். படிக்கட்டை ஏன் உடைக்கிறாருன்னா, இந்த மாநிலத்தில் அரசு உயர்நீதிமன்றத்தின் முன் இத்தனை வருஷத்திற்குள் நாங்கள் எல்லாத்தையும் படிக்கட்டையும் உடைச்சிட்டு ரேம்ப் உண்டாக்குவோன்னு சொன்ன உத்தரவாதம் கொடுத்ததின் காரணமாக தான் அவர் செய்கிறார். 2 வருஷம் தாண்டிடுச்சு, இப்போ 4 வருஷம் ஆச்சுன்னு. அந்த நம்ம பேங்க்காரனுக்கு அறிவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் சொன்னதுனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அந்த படிக்கட்டை மறுபடியும் சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்க. திஸ் இஸ் த ஜுடிஷியரி உடைய சென்சிட்டிவிட்டி. இந்த ஜுடிஷியரி யார் கட்டுப்படுத்துவது? அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் மாவட்டத்தை ஹைட் பண்ணேன், அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய புரோட்டோகால் ஜட்ஜஸுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சு, ஹைகோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, மேஜிஸ்ட்ரேட் ஏற்று ரெஜிஸ்ட்ராருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. மனுஷனுக்கு தான் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அஃபென்ஸ் கமிட்டட் ஆன் சோன்ஸ் டேட் வித்தின் அ மேட்டர் ஆஃப் லெஸ் தென் அ மந்த் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. இப்போ அதே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ட்ரையல் நடக்க வேண்டிய சூழல். நிலைமையை பாருங்கன்ற. இது ஒரு சாதாரண பர்சன் வித் டிசபிலிட்டி ஆஃப் 90% வீல் சேர் பவுண்டுக்கு ஜுடிஷியுடைய ரெஸ்பான்ஸ் இதாக இருந்தால், கிரிமினல் கையை காலை உடைச்சிட்டு போகும்போது யார் சென்சிட்டிவாக இருப்பா? இதுக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் அகாடமி கிடையாது. தமிழ்நாட்டில் 3 ஜுடிஷியல் அகாடமிஸ் இருக்குது. ஒரு அருமையான பில்டிங் இருக்குது மதுரையில், ஜுடிஷியல் அகாடமி. கோவையில் ஒரு ஜுடிஷியல் அகாடமி. இந்த ஜுடிஷியல் அகாடமியில் இதை தவிர வேற என்ன கற்றுக் கொடுக்கணும் நீங்கள்? அப்போது இட் இஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஜுடிஷியரின்னு சொல்கிறேன். இப்போ சில நேரத்தில் பெருமையாக இருக்குது, சில நீதிபதிகள் பேசுகின்ற விஷயங்கள், செயல்படுகின்ற விஷயங்கள், அவர்கள் முன் வருகின்ற மனுக்களை வந்து ஆழமாக எடுத்து கொண்டு செல்கின்ற விதங்கள்லாம் பெருமையாக இருக்குது. Why does it not spread to everybody in the High Court? Why does it not? அவங்க மாடலாக இருந்தால் தானே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாடலாக இருப்பாங்க. அவங்க மாடலாக இல்லைன்னா எப்படி வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் மாடலாக இருப்பாங்க? அதனால தான் இன்றைக்கி சிறைக்கு போகும்போது நீங்கள் 6 மாதம் சிறையில் இருக்கும்போது எத்தனை பேருடைய கால் உடஞ்சவங்க நீங்கள் பார்த்தேன் என்று சொல்கிறீங்க. எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்சிட்டிவ் இருக்குது? அந்த சென்சிட்டிவிட்டி உள்ள மேஜிஸ்ட்ரேட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற ஜுடிஷியரியாக இருந்தால் சாத்தாங்குளம் கேஸ்லேயே அந்த சரவணன் மேஜிஸ்ட்ரேட் உள்ளார போயிருக்கணும். அன்னைக்கே we were generous. எந்த ஜெயராஜ் பெனிக்ஸை வந்து ரிமாண்ட் பண்ணாரோ சரவணன் மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த சரவணன் மேஜிஸ்ட்ரேட் அன்னைக்கு கொஸ்டின் பண்ணியிருந்தா ஜுடிஷியரி would have been different. ரொம்ப பொறுப்புடன் கூறுகிறேன் இதை. ஏன்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு, பாராட்ட வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தான். ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நம்ம பாராட்டுறது வந்து அது வேறு விஷயங்களுக்காக செய்கிறதா போயிடும். ஆனால் ஜுடிஷியரியுடைய இன்சென்சிட்டிவிட்டி தான் போலீஸை வந்து இந்த மாதிரி கால் முறிவுக்கு கொண்டு செல்றது. நம்ம என்கவுண்டர்ஸை பற்றி பேசுகிறோம், நீங்கள் என்கவுண்டர்ஸ் பற்றி தானே பேசுகிறீங்க, நாங்கள் அடுத்த டெக்னிக் போயிட்டோன்றாங்க. இதுதான் செய்கிறாங்க. இத்தனைக்கும் தமிழகத்தில் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி, நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஒவ்வொரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் ரிமாண்ட் அட்வொகேட்னு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நீ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு நீ யாரை ரிமாண்டு கொண்டு போறியோ ரிமாண்ட் அட்வொகேட்டை கொண்டு போன்றாங்க. அவன் என்ன பண்ணுறான்? அடிக்காதவன்லாம் ரிமாண்ட் அட்வொகேட்டை கூட்டு போகிறான். அடித்தவன்லாம் இந்த 7 மணிக்கு மேலே தானே இங்கே குவார்ட்டர்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. அவன்லாம் ரிமாண்ட் அட்வொகேட்டை பார்க்க மாட்டான், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை தான் பார்ப்பாங்க. அப்போது ஜுடிஷியரி, ஐ ஹோல்ட் ஜுடிஷியரி ரெஸ்பான்சிபிள். தேர் ஆர் குட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ், நான்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். சராசரி குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க,
கடைசி வரைக்கும் நேர்மையாக இருக்கணும்னு இருப்பாங்க. அண்ட் தெர் ஆர் ஜட்ஜஸ் ஆல்சோ லைக் தட். பட் இது வந்து ஒரு வைரஸாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் எல்லாரும் மாடல்ஸாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸை ஃபாலோ பண்ண தயாரில்லை? ஏன் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிற்பாடு தடுமாறுறாங்க? அதுதான் எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நபர்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஜவஹர் அலியை வந்து இப்படி நடத்த முடியுது. ஒரு 24 மணி நேரம் வந்து எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்காங்கன்னா இது எவ்வளோ கிரேவ் அஃபென்ஸ். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உச்சநீதிமன்றம் எஃப்ஐஆர் பற்றி என்ன கேட்டுச்சு? இங்கே யார் கேட்க போகிறா? இவ்வளவு இன்சென்சிட்டிவாக இருப்பீங்க. இவ்வளோ கேள்விக்கு வந்து யார் கேட்க போகிறா? அதுக்கு நம்மை போன்றவர்கள் போகணுமா? போக மாட்டேன். நான் உயர்நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன். லீகல் எய்ட் போட்டோம், அவங்க கடமை. அது அதோடைய ரோல். பீப்புள் இன் கஸ்டடி ஆர் தேர் ஒன் ஆஃப் தேர் டாஸ்க்ஸ் அண்டர் செக்ஷன் 12. அவங்க போகணும். இது கோபத்தோட ஆதங்கத்தோட சொல்கிறோம். ஏன்னா இந்த நாட்டில் இல்லைன்னா விட்டுருங்க. சட்டத்தை பற்றி பேசாதீங்க, பயங்கரவாதத்தை பற்றி பேசாதீங்க, வன்முறையை பற்றி பேசாதீங்க. பிஎன்எஸ் எல்லாம் பழைய வெவ்வேறு டெரரிஸ்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை செக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு சட்டத்தில் போட்டுட்டு ரொம்ப தேவையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த தேவையை உருவாக்குவது இன்சென்சிட்டிவ் ஜுடிஷியரி தான் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பல்வேறு விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க. குறிப்பாக திரு ஜகபர் அலி விவகாரத்தை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் நான் உங்களை புகழ்ச்சிக்காக நான் சொல்ல, நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் அதை ஹைலைட் பண்ணதுனால தான் எப்படிப்பட்ட ஒரு கிரேவ் அண்ட் ஆடேஷியஸ் மர்டர்னு அதை சொல்லுவேன். நான் ஆடேஷியஸ்னு ரொம்ப குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இது நடந்திருக்கு. இதன் மீது வெளிச்சம் போட்டு காட்டி குறிப்பாக எனக்கு நோபடி ஷுட் டேர் டு கமிட் சச் அன் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஜகபர் அலி எனிமோர். ஏன்னா 1-2 பேர் தான் சார் துணிஞ்சு ஊர் வேலையெல்லாம் விட்டுட்டு சொந்த வேலையை விட்டுட்டு ஊர் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் 1-2 பேர். இஸ் a person who runs a business. அவர் ஹாலோ பிளாக் பிஸ்னஸில் இருக்கிறவர். அவர் ஏதோ சும்மா எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு குடும்ப சொத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணல. இஸ் ஏர்னிங் மணி எவ்ரிடே. அவர் குழந்தைய நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு 2 பிள்ளைங்களோட நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு அவர் ஊர்லேருந்து இன்னொரு காரைக்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு குடும்பத்தை செட்டப் பண்ணி ட்ரைனிங்காக அந்த நீட் கோச்சிங்காக உட்கார வச்சுருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்ட சூழலில் இருக்காங்க பாருங்கன்ற. இதுக்கு நடுவில் நீங்கள் அரசையும் நிர்வாகத்தையும் எதிர்த்து போராடுன்றது அத்தனை எளிதல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரோட கொலை வந்து கேள்வி கேட்பாரின்றி போய்விடுவது என்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் குறைந்தபட்சம் இன்று அதன் மீது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு இன்வெஸ்டிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. வி ஹோப் தட் ஜஸ்டிஸ் இஸ் டெலிவர்ட் டு தி ஃபேமிலி சார். அண்ட் நீங்கள் பேசுகிறதுனால இதை முடிச்சிடுறேன் ப்ளீஸ். ஐ அப்பீல் டு தி சீஃப் மினிஸ்டர் சார், இப்போயாச்சும் உங்கள் சைலன்ஸை உடைங்க. அந்த ஃபேமிலிக்கு தயவு செய்து ஒரு காம்பன்சேஷன் ஆஃப் லீஸ்ட் 1 crore கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அவர் 850 crore ஸ்கேம் எடுத்து காட்டியிருக்காரு. ரெவென்யூ தட் 850 is supposed to come to the government. எஸ் சார். அதை வந்து அதுக்கான படங்கள்லாம் போட்டு எங்கெங்கெல்லாம் லொகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கால்குலேஷனோட கொடுக்குறாரு. அந்த குடும்பத்துக்கு எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டில் தே ஃபினிஷ் தேர் எஜுகேஷன் கொடுங்க. The minimum the government can do. தயவு செய்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் ஸ்டேட் எக்ஸ்பென்ஸில் விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்கு சிசிடிவி கேமராஸ் கொடுப்பது, அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஹவுசிங் கொடுப்பது, ஃபிசிக்கல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் இப்பொழுது சிபிசிஐடி கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி சார். நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிட்டு ரொம்ப விரிவாக பல்வேறு விஷயங்கள் குறித்து நீங்கள் சவுக்கு மீடியாவோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.